பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் தம் பிரியாணி. ஃபிஷ் தம் பிரியாணி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ஃபிஷ் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கலந்து கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபிஷ் பீசஸ்லாம் போட்டு எப்படி நம்ம தம்மில் வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபிஷ் தம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இங்கே 1/2 kg வவ்வா மீன் எடுத்திருக்கேன். இதை வாவல் மீனுன்னு சொல்லுவாங்க. இதில் நடு முள் மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் சைடு முள் ஒரே ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அதனால் முள் கம்மியாக இருக்கிற மீனாக இந்த பிரியாணிக்கு நீங்கள் எடுத்துக்கணும். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் தம் பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் வஞ்சர மீன் கூட எடுத்துக்கலாம். நடுமுள் மட்டும் இருக்கிற மாதிரி பீசஸ் எடுத்துக்கோங்க. வயிறு பகுதி பீசஸ்லாம் நான் பிரியாணிக்கு எடுத்துக்கல. 10 நிமிஷம் இதை மேரினேட் பண்ணி வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ இந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஃபிஷ் பீசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸில் இந்த பிரியாணி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். என்ன அளவில் சேர்த்துக்கணும் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் இது வதங்குறதுக்கு. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதங்க விடுங்க. இன்னொரு பர்னரில் நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுக்கிறதுக்கு 3/4 அளவு தண்ணி வச்சு நான் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இதில் நம்ம பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பிரியாணியில் நம்ம அரிசியை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது உங்களுக்கு பிரியாணி அரிசி குழையாமல் நல்ல பொழு பொழுன்னு வரும். அரிசிக்கு வச்சுருக்க தண்ணியில் 2 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 4லேருந்து 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்யும்போது எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு ஃப்ளேம் லோ பண்ணி இதை நல்லா வதங்க விடுங்க. பிரியாணிக்கு ரெடி பண்ணியிருக்க இந்த கிரேவியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியிலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஹோல் ஸ்பைசஸே நிறையா சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால கரம் மசாலா பவுடர் இதில் நான் சேர்த்துக்க போகிறதில்ல.
ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போது ஃப்ரை பண்ணி இருக்கிற ஃபிஷ் பீசஸை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த பீசஸ்லேருந்து நடு முள்ளும் சைடு முள்ளும் எடுத்துடுறேன். முள் இல்லாமல் நம்ம சாப்பாட்டில் சேர்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லாட்டினா முள் இருக்குமோ அப்படின்ற அந்த பயத்திலே நம்ம சாப்பிடுவோம். இந்த மீனில் சைடு முள் அப்புறம் வந்து இந்த நடு முள் மட்டும்தான் இருக்குது. நான் இதை வெளியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம மீன் வந்து பிரியாணியில் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஃபிஷ் பிரியாணியில் அந்த ஃபிஷ்ஷோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு பர்னரில் தண்ணி கொதிச்சிருச்சு. நான் இப்போ பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு இதில் நான் சேர்த்துட்றேன். பாஸ்மதி அரிசி ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் வெந்துடும். சாப்பாடு ஒரு 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கலர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்க வேணாம். இன்னும் ஒரு 4 நிமிஷம் வந்து சாப்பாடு வேகட்டும். அதுக்குள்ளே சைடில் இருக்கிற கிரேவியை கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். பாஸ்மதி அரிசியை ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையாமல் அது பார்த்துக்கோங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது. ஏன்னா அது தம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாஃப்ட் ஆகும். ரொம்ப குழைய வச்சிட்டிங்கன்னா தம் வைக்கும்போது சாப்பாடு ரொம்ப குழஞ்சிரும், பொழுன்னு இருக்காது. இப்போ நான் இந்த அரிசியை கொஞ்சம் வடிச்சிட்டு இந்த கிரேவியோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினா அரிசி உடையும். இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். எல்லா சாப்பாடையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலா எல்லாம் நம்மளுக்கு ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். கிரேவியை கீழே விட்டுட்டு நீங்கள் அரிசி மட்டும் மேலே போட்டு அப்படியே லேயராக வச்சிங்க அப்படின்னா நம்மளோட மசாலா எல்லாம் அடியில் வந்து நின்றும். அதனால நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃபிஷ் பீசஸை சேர்த்துக்கலாம். ஃபிஷ் பீசஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி முள் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. முள் சுத்தமாக அதில் இருக்கக்கூடாது. ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பீசஸ் மட்டும் நான் பீஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அது முழு பீஸாக அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணியை தம்மில் வைக்க போகிறோம். தம்மில் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் தண்ணி இதுக்கு ஊற்றக்கூடாது. சாப்பாடு வடித்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை தான் இதுக்கு நீங்கள் ஊற்றணும். பாத்திரத்தில் சைட்லேருந்து கொஞ்சம் இந்த சாப்பாடு வடித்த தண்ணி சூடாக இருக்கும். அந்த தண்ணியை அப்படி ஊற்றி விடுங்க. ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் ஊற்றுனீங்கன்னா போதும். இந்த மாதிரி செய்கிறதுனால சாப்பாடு உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா தம்மில் வைக்கும் போது நல்லாவும் வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை நான் வச்சுட்டு கீழே வந்து தவா வச்சிடுறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கீழே தவா வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெஷர் வெளியே போகாமல் இருக்கும். 20 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. 20 மினிட்ஸ் தம்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட ஃபிஷ் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸோடு சேர்த்து இந்த மீன் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பாடெல்லாம் எப்படி குச்சி குச்சியாக நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு நல்லா பொழுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஃபிஷ் தம் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டன் தம் பிரியாணி அண்ட் சிக்கன் தம் பிரியாணி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் தம் பிரியாணியை டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் தம் பிரியாணிக்கு இன்றைக்கி நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வாழை மீன் போட்டு தேங்காய் போட்டு குழம்பு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு நீங்கள் ரைத்தா செஞ்சுக்கலாம், இல்லை ஃபிஷ் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வீக்கெண்டுக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃபிஷ் தம் பிரியாணி ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் சாப்பாடு எப்படி குச்சி குச்சியாக அழகாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்மளோட அரிசி வந்து பொழுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும், பிரியாணி சாப்பிட்ட எஃபெக்டும் இருக்கும்.
அடுத்து என்ன ரெசிபி போஸ்ட் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ரெசிபி ரெக்வெஸ்ட்டை நான் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி மட்டன் தம் பிரியாணி அப்புறம் சிக்கன் தம் பிரியாணி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.